ஓம் சக்தி சித்ரா பௌர்ணமி வேள்வி பூசையில் வைக்கப்பட்ட ஓம் சக்தி விளக்கை வழிபடுவதால் ஏற்படும் பலன்கள். நாள்தோறும் காலை மாலை 2 வேளைகளிலும் விளக்கு பூசை செய்வது நல்லது. அதிகாலை அதாவது காலை 5 மணிக்கு முன்பு பிரம்ம முகூர்த்த நேரம் எனப்படுவதால் அந்த நேரத்தில் அன்னையின் மந்திரம் சொல்லி ஓம் சக்தி விளக்கை வழிபடுவது நல்லது. ஞாயிறு செவ்வாய் வெள்ளி ஆகிய நாட்களில் கண்டிப்பாக ஓம் சக்தி விளக்கை ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். 1008 மந்திரங்களோடு வழிபாடு செய்வது நல்லது. திருமணமாகாத பெண்கள் வேள்வி பூசையில் வைக்கப்பட்ட ஓம் சக்தி விளக்கை வாங்கி சென்று பூசைகளை மேற்கொள்வதுடன் மாலை நேரத்தில் வீட்டின் நிலைவாயிற்படியில் தெருவை பார்க்குமாறு விளக்கை வைத்து ஏற்றி அன்னையின் மூலமந்திரம் 108 மந்திரம் சொல்லி வழிபாடு அல்லது மலர் அர்ச்சனை செய்ய வேண்டும். இங்கனம் முறைப்படி விளக்கு பூசை செய்தால் அதற்கான பலன்களை அன்னை தருவாள். திருமணம் கைகூடியவுடன் அந்த விளக்கை அப்பெண்ணே சீதனமாக பெற்று செல்ல வேண்டும். ஓம் சக்தி விளக்கின் 5 முகங்களையும் மௌனமாக ஏற்றுவது ஒரு ஞான தீபத்தை ஏற்றுவதற்கு ஒப்பான ஒரு நிகழ்ச்சியாகும். அப்படி ஏற்றும்போது அன்னை பெண்களுக்கு அன்பு, அறிவு, பொறுமை, நிதானம், சமயோஜிதம் ஆகிய நற்பண்புகளை தருகிறாள். அன்னை ஆதிபராசக்தியின் மறு உருவமாக விளங்கும் ஓம் சக்தி விளக்குகளை வைத்து பெண்கள் வணங்கி வந்தால் நன்மைகள் பலவற்றை அடைய முடியும். ஓம் சக்தி.